ஹாய் மக்களே, வணக்கம். ஸோ எலெக்ஷன் வந்து செம பரபரப்பாக இந்த கேம்பெயின் போயிட்டுருக்கு. எலெக்ஷன் டேட் நெருங்கிட்டு இருக்கு. இன்னைக்கு சண்டே. இன்னைக்கு தலைவர் டிவிகே தலைவர் திருச்சியில் கலக்கிட்டு இருக்காரு. ஸோ மக்களே, ஓட்பா டிவிகே. தமிழ்நாட்டு மக்கள் நம்ம எல்லாம் நல்லா இருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக டிவிகே தலைவர் விஜய் தான் வரணும், சிஎம்மாக வரணும். ஸோ சிந்தித்து செயல்படுங்க. அவர் சொன்ன மாதிரி சிந்தித்து சிதறாம மக்கள் ஓட்டு வந்து விசில் சின்னத்தில் ஓட்டு அளிங்க. ஸோ டிவிக்கு வெற்றி கழகம் தான் வின் பண்ணணும். ஸோ தமிழ்நாடு சிஎம்மா நியூ சேஞ்ச், ஒரு சிஎம்மா, ஒரு யங் சிஎம்மா விஜய் வரணும்னா மக்களை நீங்கள் தான் சிந்தித்து செயல்பட்டு விசில் சின்னத்தில் ஓட்டு போட்டு அவர் வின் பண்ணி சிஎம் ஆக்கணும். அவர் தான் நம்மளோட கடைசி நம்பிக்கை. கண்டிப்பாக அவங்க பாட்டில் வந்த மாதிரி கடைசி நம்பிக்கை அதான். இல்லைன்னா அதே ஊழல் தான், அதே ஊழலாட்சி. டிஎம்கே இல்லை ஏடிஎம்கே இவங்க தான் மாற்றி மாற்றி வருவாங்க. ஸோ ஒரு புதுசாக ஒரு தூய கட்சி வரணும்னா அது விசில் சின்னத்தோட தமிழக வெற்றி கழகம் தான், அதனோட தலைவர் விஜய் தான் சிஎம்மாக வரணும். ஸோ மக்களே சிந்தித்து செயல்படுங்க, விசில் சின்னத்தில் ஓட்டு போடுங்க, அவர் வின் பண்ண வைங்க, சிஎம் ஆக்குங்க. நாமளும் நல்லா இருப்போம், அவரும் நல்லா இருப்பார். அவரும் நல்லா இருந்தால் நாம நல்லா இருப்போம், நாம இருந்தால் அவரும் நல்லா இருப்பார். ஓகே, சேம் மக்களே. அதே மாதிரி என்னோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டானுங்க. நான் நல்லா இருக்கணும், உங்கள் உதவியால் நான் நல்லா இருக்கணும். ஓகே மக்களே, விஜய் பற்றி இன்னைக்கு பார்க்க போகிறோம். என்னன்னா ஃபைனல் ஸ்டேஜ் நெருங்கிட்டு இருக்கு. பட் 234 தொகுதி தமிழக வெற்றி கழகம் வந்துட்டு சூறாவளி பயணம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் நாட்கள் குறைவாக இருந்தது, நிறைய நாட்கள் இருந்தது. இதில் வந்து சில டிஎம்கேவோட சில சதி வேலைகள்னால டிஎம்கே ரொம்ப ஃபோர்ஸால் வந்து எல்லா அதிகாரிகளும் கை கட்டப்பட்டு ஸோ டிவிகேவோட சுற்றுப்பயணம் வந்து எனக்கு தெரிஞ்சு முடக்கப்பட்டது தான் சொல்ல முடியும். ஸோ அதுலேருந்து கொஞ்சம் மீண்டு வந்து அந்த கரூர் விஷயத்துலேருந்து மீண்டு வந்து அதுக்கப்புறமா கொஞ்சம் ஸ்பீடு பிடிச்சி கேப் விட்டு வந்து விஜய் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. அதை சார்ந்த தொண்டர்கள்லாம் வந்து அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த விஷயத்துல டிவிக்கு வந்து சூறாவளி பிரச்சாரம் இருக்கு. சூறாவளி பிரச்சாரம் வந்துட்டு விஜய் தான் போகணும்னு அவசியம் இல்லை. ஸோ அவங்கவுங்க வீட்டில இருந்தே அவரோட கணிப்பு பிரகாரம் எல்லாரோட அவங்கவுங்க வீட்டில இருந்து சின்ன பசங்கள்ல இருந்து பெரியவங்கல இருந்து வயசானவங்க எல்லாருமே ஓட்டு போட தகுதி இருக்கிறவங்க தகுதி இல்லாதவங்க எல்லாருமே விஜய்க்கு தான் போடணும். எனக்கு தெரிஞ்சு 95% இல்லை 99% விஜய் தான் ஓட்டு போன ஒரு மாற்றம் வேணும் சொல்லிட்டு கண்டிப்பா வந்து எதிர்பார்க்குறாங்க. ஸோ மக்களே, ஏன் விஜய்க்கு ஓட்டு போகணும் நான் திரும்பி திரும்பி சொல்கிறேன்னா, ஒன்றுமே இல்லை. நேற்று முந்தினது 2 days பேக் சம்திங் விஜய் வந்துட்டு வீடு வீடாக பெரம்பூரில் போய் வாக்கு சேகரிக்க போகிறாரு. ஸோ அப்படியே நியூஸ் தான் பரவிட்டு இருந்துச்சு. அவர் யோசிக்கிறாரா இல்லை எப்படி விஷயத்த வெளியிடுறாங்களான்னு ஐ டோன்ட் நோ. ஸோ பட் என்னன்னா, அவர் வந்து பெரம்பூரில் வீடு வீடாக வாக்கு சேகரிக்க போகிறாரு, பர்மிஷன் கேட்டுருக்காங்க, பர்மிஷன் கொடுத்தா கண்டிப்பாக போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. பட் அவர் சாதாரணமாக வேனில் போனாலே ஏகப்பட்ட கூட்டம். சென்னையில் வந்து சத்தியமாக இடமே கிடையாது. அவர் வந்து வீதி வீதியாக போனார்னா ரொம்ப சம்பிச்சிடும். ஒரு இடத்துல இன்னொரு இடம் போகிறது 1 மணி நேரம் ஆகிடும், ஒரு தெருவில் இன்னொரு தெருவுக்கு போகிறதுக்கு. அதனால் வந்து ஒரு நாள் ஃபுல்லாக அவர் போனால் மட்டும்தான் பெரம்பூர் தொகுதியை ரவுண்ட் அடிக்க முடியும். ஸோ அதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா வந்து சென்னை வந்து பெரிய ஏரியா தான். பட் இருந்தாலும் மக்கள் அதோட கூட்டம் ஜாஸ்தி. அதனால் வந்து அது சாத்தியமே இல்லை. அது சாத்தியமாக்கப்பட்டாலும் ரொம்ப கஷ்டம். அவரை ஃபாலோ பண்ணாமல் இருந்தால் நல்ல விஷயம். அவர் வீடியோட அதேமாரி அவர் வீடு வீட போகிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா எல்லாருமே ஒரு வீட்டில் ரொம்ப பேசுவாங்க, முடியாது. பட் அந்த டாக் வந்தது. ஆனால் பார்த்தா அது அப்படியே அடங்கிடுச்சு. இருந்தாலும் விஜய் வந்துட்டு ஒரு அந்த அவங்களோட தேர்தல் அறிக்கை விடும்போது எனக்காக ஒரு ஹெல்ப் பண்ணுங்க, ஐ மீன் ரெக்வஸ்ட் வச்சாரு. என்னன்னா அவங்கவுங்க வாசல்ல கோலத்தை போடுங்க அப்படின்னாரு. கோலத்தை போடுங்க, விசில கோலமாக போட்டு உங்கள் வாக்கை சேகரிங்க, நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுன்னு சொன்னார். அதை மக்கள் அப்படியே செய்கிறாங்க. வேறு எந்த தலைவரும் சொன்னாலும் சரி, டிஎம்கே தலைவராகட்டும், ஏடிஎம்கே பொதுச் செயலராகட்டும், இல்லை பிஜேபி தலைவராகட்டும், அப்கோர்ஸ் மோடியே சொன்னாலும் செய்வாங்களான்னு எனக்கு தெரியாது. கொரோனா டயத்தில் மட்டும் எல்லாருமே கொரோனா கோ கொரோனா கோ கொரோனா கோன்னு கை தட்டினாங்க. அவ்வளோதானே கண்டி. அப்புறம் கொஞ்ச நேரத்தில் லைட் ஆஃப் பண்ண சொன்னாங்க. அந்த டயத்தில் அது மட்டும் கேட்டாங்க. ஏன்னா வந்து வேறு வழி இல்லை. அந்த டயத்தில் சரி எல்லாமே நோய் வாய்ப்படணும்னு சொல்லிட்டு அவர் சொன்னாரே வந்து செஞ்சாங்க. கை தட்டினா கொரோனா போகாது, லைட் ஆஃப் பண்ணாலும் கொரோனா போகாது. அது அவருக்கே தெரியும். ஒரு 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 ஊக்குவிப்புக்காக அவர் சொன்னார். ஸோ அது வேற இது வேற. என்னன்னா ஒரு ஒரு மோடி சொல்லி செஞ்ச பிறகு டிவிகே தலைவர் சொன்ன பிறகு மக்கள் தமிழ்நாடு மக்கள் செய்கிறாங்கன்னா அவர் மேலே வச்சிருக்க நம்பிக்கை. ஸோ இவர் வந்து நல்லது நமக்கு பண்ணுவார். இப்போ இருக்கிற ஊழலாட்சி 2 பேருமே தேவையில்லை. டிஎம்கேவும் தேவையில்லை, ஏடிஎம்கேவும் தேவையில்லை. ஸோ மக்கள் மனசில் இருக்குது எல்லாமே இதான். ஏடிஎம்கே தேவையில்ல, டிஎம்கேவும் தேவையில்ல. ஸோ இவங்களை தூக்கி போட்டு புது கட்சி வரணும். பட் இருந்தாலும் ஊழல் செய்கிறவாதிங்க
நான் ஊழல் பண்ண மறுபடியும் ப்ளீஸ் ப்ளீஸ்ன்றவங்க ஹெல்ப் பண்ணு கேட்குறாங்களா கண்டி, இதுக்கப்புறம் நான் ஊழல் பண்ண மாட்டேன்னு ஒரு நாயும் சொல்லலை. ஒரு எம்எல்ஏ, சிட்டிங் எம்எல்ஏ நாயும் சொல்லலை, இல்லாத நாயும் சொல்லலை, இருக்கிற எம்எல்ஏ சொல்லலை, இல்லாத எம்எல்ஏ சொல்லலை. ஒரு நாயும் நான் வந்துட்டு ஊழல் பண்ண மாட்டேன், பண்ண மாட்டோம் இனிமேல் அப்படின்ற மாதிரி யாரும் சொல்லலை. ஏன்னா அவங்க ஒத்துக்குனாங்கன்னா தப்பு செஞ்ச மாதிரி ஆகிடும். ஆனால் கேட்க மாட்டாங்க. நாங்கள் ஊழலாத ஆட்சி கொண்டு வரோம் சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க மொத்தம் ஊழலை ஊறி போயிருக்காங்க. டிஎம்கேவும் சரி, ஏடிஎம்கேவும் சரி, யாராக இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே தெரியும். வெளியில் சொல்ல மாட்டாங்க. அவங்க வேலையை அவங்க பார்க்குறாங்க. ஸோ மக்களை எதுக்காக விஜய்க்கு ஓட்டு போடுறோம்னா, ஒரு ஹம்பிளான ஆள், ஒரு செட்டில்டான ஆள். சினிமா துறை கூட என்ன சொல்கிறாங்கன்னா, சினிமாவில் கூட அவர் வந்து ஒரு செட்டில்டான ஆள். ஐ மீன் அமைதியாக தான் இருப்பார், ரொம்ப பேச மாட்டார், தேவனா தான் பேசுவார், இல்லைன்னா கண்டிப்பாக வள ரொம்ப பேச மாட்டார். ஸோ ஆனால் அதுவே கேமரா மூலம் நடிப்புன்னு வந்துட்டா சூறாவளியாக இருப்பார். ஸோ அவரோட வேலையை அவர் கரெக்டாக பண்ணியிருக்காரு. அங்கே என்னத்துக்கு போகிறோமோ அந்த கரெக்டாக செஞ்சுருக்காரு. ஸோ நிலாக்கு விண்வெளிக்கு அமெரிக்காவிலேருந்து நாசா அனுப்புகிறாங்கன்னா சும்மா ஒன்றி அனுப்பல, அவ்வளோ செலவு பண்ணி அனுப்புகிறாங்க. அதுக்காக விண்வெளிக்கு எதுக்காக போகிறோம், டைம் பாஸ் பண்ணுறதில்ல, ஆராய்ச்சி பண்ணுறது தான் போகிறோம். அந்த மாதிரி விஜய் வந்து ப்ரொடியூசர் வந்து பணம் போட்டு விஜய்க்காக பணம் போட்டு எடுக்கிறாருன்னா, அந்த கேப்டன்ஷிப் நம்பி அதனோட ஹீரோவை நம்பி பணம் போட்டு எடுக்கிறாருன்னா சும்மா இல்லை. ஸோ விஜய் வந்து அந்த வேலைக்கு என்ன செய்யணுமோ கரெக்டாக செஞ்சு, அதே மாதிரி தான் மக்களே விஜய்க்கு ஏன் நான் ஓட்டு போட சொல்லுவேன்னா, அவர் வந்து மக்கள் தான், நாம தான் ப்ரொடியூசர். அவரை வந்து நம்ம ஹீரோவை நிற்க வைக்கிறோம். அவருக்கு நம்ம சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் அவர் ஜெயிப்பார். ஸோ விசில் சின்னத்தில் நீங்கள் ஓட்டு போட்டால் மட்டும்தான் அவர் வந்து ஜெயிக்க முடியும். அதுக்கப்புறம் அவரோட வேலையை அவர் சிறப்பாக செய்வார். ஸோ அமைதியாக இருக்கிற மனுஷன் கேமராக்கு முன்னாடி போனால் அவரோட வேலையை எப்படி சிறப்பாக செய்கிறோம், அந்த மாதிரி ப்ரொடியூசரை நம்மளுக்கு, மக்களாகிய நமக்கு. ஸோ ஹீரோவான சிஎம் முதலமைச்சர் ஆனார்னா அவர் வந்துட்டு தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணணுமோ, பிக்சரோட நேம் வந்து தமிழ்நாடு, அதை வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் ஆக்குறது வந்து விஜயோட கையில் தான் இருக்குது. அதுக்கு அவர் ஹிட் ஆக்கணும்னா நாம தான் அவருக்கு ஓட்டு போடணும். ஸோ படத்துக்கு எப்படி ப்ரொடியூசரோ டைரக்டரோ அந்த மாதிரி நாம தான் ப்ரொடியூசர், நாம தான் டைரக்டர், அவரை நம்ம மாட்டி வைக்கிறோம். அதுக்கப்புறம் அவர் வந்து நம்ம பிரகாரம் தான் ஆடுவார். ஸோ நமக்கு நல்லது செய்கிறாரு. ஸோ ஒரு ஃபிலிம் நல்லா வரணும், ஹிட் ஆகணும்னா ஒரு டீம் ஒர்க் தேவை. அந்த மாதிரி தான் ஒரு நமக்கு ஒரு நல்ல சிஎம் வேணும், நல்ல தலைவர் வேணும்னா நம்ம ஒரு டீம் ஒர்க்கை பண்ணால் மட்டும்தான் மக்களால் மக்கள் எல்லாம் நாமளாம் சேர்ந்து தான் ஒரு டீம். அந்த டீமில் ஒரு தலைவனை உருவாக்குறோம். ஸோ எல்லாருமே தலைவராக இருக்க முடியாது. ஒரு கூட்டத்துக்கு ஒரு தலைவன் தான் இருக்க முடியும். அந்த தலைவர் தான் விஜய். ஸோ தமிழ்நாடு மக்கள் வந்து நம்ம ஒரு ஒரு கூட்டம், ஒரு அங்கம். தமிழ்நாடுனா ஒரு ஒரு தமிழ்நாடுனா ஒரு ஸ்டேட்டில் அந்த மக்கள் நாங்கள் தானே தமிழ்நாடுனா. மற்ற ஸ்டேட்டில் எப்படி சொல்கிறோம், நான் தான் அமெரிக்கானா, நான் தான் ட்ரம்ப், நான் தான் வேர்ல்டுக்கு கிழட்ட பையன் என்ன சொல்கிறேன், நான் தான் அப்படின்னு நெஞ்சு நிமித்தி சொல்கிறாங்க. அந்த மாதிரி தமிழ்நாட்டுக்கு நான் தான்டா சிஎம். வருங்கால சிஎம், வருங்கால ஃபியூச்சரில் ஒரு வீடியோவில் சொல்லியிருந்த மாதிரி அவர் பிரதமராக கூட ஆக வாய்ப்பு இருக்குது. விஜய் வந்து வருங்கால இந்திய நாட்டு பிரதமராக கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு அவருக்கு திங்கிங் இருக்குது. மக்கள்கிட்ட எப்படி போகணும், எப்படி பழகணும், எப்படி ஓட்டு கேட்கணுன்றது நல்லாவே தெரிஞ்சு வச்சிருக்காரு. ஸோ ஒரு ஹம்பிளான மனுஷன். ஸோ இவர் வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு கண்டிப்பாக நல்லது பண்ணுவார். ஒரு அவரோட தொகுதி பெரம்பூர். ஸோ அங்கே போயிட்டு ஒரு வீட்டில் உட்காந்து, ஸோ அந்த காலத்தில் வந்து சொல்லுவாங்க எம்ஜிஆர் தான் வந்து வீடு போவார், நார்மலாக போவார், உட்காரவர், பேசுவார், ஏழை மக்களோட ஏழை மக்கள் மேலே தோல் போட்டு கை மேலே கை போட்டு பேசுவார். அவங்க பாட்டியாகட்டும், தாத்தாவாகட்டும், யங் மேன் ஆகட்டும், யாராக இருந்தாலும் அவர் எலெக்ஷன் வந்துட்டு மக்களோட மக்களாக தான் போவார். அதாவது எம்ஜிஆர் எல்லாருக்குமே பிடிக்கும். ஸோ ஒரு 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 தலைவன் வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை மட்டும் பார்க்கும்போது எல்லா சமுதாயமும் பார்க்கணும். எல்லா மக்களையும் ஒருதரப்பட்ட ஏபிசி 3 கோட்டைகளில் ஏபிசி கீழே ஒன்று இருக்கும். அதையும் சார்ந்து இருந்தார் எம்ஜிஆர். அவங்கள தான் போய் மெயினாக பார்த்தாரு. இல்லாதவனுக்கு தான் கஷ்டத்தோட அருமை தெரியும், இருக்கிறவனுக்கு கஷ்டமே தெரியாது. ஸோ அதனால் வந்துட்டு எம்ஜிஆர் எப்படி பழகினாரோ அதே மாதிரி தான் விஜயம் ஓரளவுக்கு மூவ் பண்ணி பெரம்பூரில் போனார். அவங்க ஆஃபீஸ் பக்கத்தில் இருக்கிற வீட்டில் போயிட்டு உட்காந்து திடீர்னு ஒரு விசிட் அடித்து உட்காந்து பேசி ஒரு தண்ணி குடிச்சிட்டு, ஸோ பேசிட்டு அவங்க ஆஃபீஸில் வந்து கோலம் போட்டு வீட்டில் அந்த கோலம் போட்டு ஒரு ஷோ காட்டிட்டு வந்தார். ஸோ இது ஒரு நல்ல விஷயம். அது வந்து ரோட் ஷோ மாதிரி வீடு வீடாக போய் ஓட்டுக்கெல்லாம் ட்ரை பண்ணார். அது கஷ்டம். ஏன்னா பாதுகாப்பு கொடுக்க முடியாது. ஏன்னா மக்கள் ஆகிய நம்ம வந்து அவரை தேடி போய் பார்க்குறோம். ஸோ அவரும் மனுஷன் தான், இல்லை சொல்ல. அந்த மனுஷன் ஒரு எல்லாருமே மனுஷன் தான். அவங்களுக்குள்ள ஒரு தனி திறமை இருக்கு இல்லையா, அந்த தனி திறமை எல்லாருமே வியந்து பார்ப்பாங்க. அந்த மாதிரி தான் விஜய். ஸோ எப்படி எம்ஜிஆரை பார்த்தாங்களோ அந்த மாதிரி விஜயை பார்க்குறாங்க. ஸோ கூட்டம் வந்து அலமோது. இன்னைக்கு வந்து திருச்சியில் வந்துட்டு மீட்டிங் போயிட்டு இருக்கு. நான் பார்த்த வரைக்கும் லைவாக பார்த்துருந்தேன். ஸோ இன்னும் மீட்டிங் ஸ்டார்ட் ஆச்சு. பேச ஆரம்பிக்கல. என்ன பேச போகிறோன்றதை நாளைக்கு வீடியோவாக போடலாம். ஸோ மக்களே கண்டிப்பாக விஜய் வந்தோன்னா தமிழ்நாட்டுக்கு கண்டிப்பாக நல்லது செய்வார். அவர் நல்லது செய்யாமல் இருக்க மாட்டேன். நான் ₹1 கூட தொட மாட்டேன். ₹1 கூட மக்கள் தொட மாட்டேன். எவனாலையுமே சொல்ல முடியாது. ஸோ இப்போ இருக்கிற டிஎம்கே தலைவனாகட்டும்,
ஏடிஎம்கே தலைவனாகட்டும், பிஜேபி தலைவனாகட்டும், எவனுமே சரி ரூ. 1 நான் தொட மாட்டேன். தமிழ்நாட்டில் இருக்கிற அந்த கட்சி தலைவர்கள் இருக்கிறவங்க எல்லாமே நான் ரூ. 1 கூட தொட மாட்டேன்னு எவனுமே சொல்லுவான். ஊழல் ஆட்சி கொண்டு வந்து எவனுமே சொல்ல மாட்டான். எனக்கு என்ன ஒரே ஒரு குறைனா ஒயின் ஷாப் மட்டும் க்ளோஸ் பண்ணுறேன் அப்படின்னு விஜய் இன்னும் சொல்லவே இல்லை. போதையில்லா தமிழகத்தை நான் கொண்டு வரேன் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஒயின் ஷாப் இல்லாத தமிழ்நாட்டை நான் கொண்டு வரேன்னு ஒரு ஒரு கணமாக அவர் சொல்லவே இல்லை. ஸோ இது வந்து எனக்கு ரொம்ப மைனஸாக இருக்குது. அது சொல்லியிருந்தானே இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ மக்களே, அவர் வந்துட்டு பெரம்பூர் சைடு போயிட்டு அப்படி கலக்கிட்டு இருந்தார். இப்போ திருச்சி போயிருக்காரு, அங்கே கலக்குவார். ஸோ எது கொடுத்தாலும் அவருக்கு தகாது நம்ம கொடுக்குற அன்பு. அவர் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் எனக்கு அன்பு செலுத்துங்க, நான் இப்போ உங்களுக்கு திருப்பி செலுத்தி என்னோட கடமை, நான் எதையும் இழந்து வரேன் அப்படின்னு தெளிவாக இழந்து வந்திருக்காரு. ஸோ மக்களே, நாம தான் நம்ம நிம்மதியாக இருக்கணும், மக்கள் நிம்மதியாக இருக்கணும். இல்லை எல்லாருமே சரி, ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் இல்லை எக்ஸட்ரா எக்ஸட்ரா உயிர்கள் எந்த உயிராகட்டும் நிம்மதியாக தமிழ்நாடுனா எப்பவுமே இந்தியாவில் அமைதியான ஸ்டேட் அப்படின்னு தான் எல்லாருக்குமே தெரியும், ஒரு பாதுகாப்பான ஸ்டேட்னு தெரியும். பட் ஆனால் இப்போ அப்படி இல்லை சுச்சுவேஷன். உங்களுக்கே தெரியும், சட்ட ஒழுங்கு சரியில்லை. ஏதாவது ஒரு பிரச்சனைனா சிஎம் போயிட்டு காது கொடுத்து கேட்கவே மாட்டேங்க, அந்த இடம் போய் பார்க்கவே மாட்டேங்க. அவர் போன ஒரே இடம் கரூர் மட்டும்தான். பிளகா பையன் மாரி ஓடினார். இந்த சின்ன பசங்க பிளகா பையன் வேடிக்கை பார்ப்போம், அதுமாரி வேடிக்கை பார்க்க தான் போனார். கண்டி மற்றதை போய் அவர் ஒன்றும் கிழிச்சில்லை. ஏன்னா அவருக்கு தெரியும், பிளான் பண்ணி தூக்குனதே கரூர் மக்களை பிளான் பண்ணி தூக்குனதே டிஎம்கே தான். ஸோ எல்லாருக்குமே தெரியும், அது கோர்ட்டுக்கும் தெரியும், கவர்மெண்ட் தெரியும். பட் நோ ஆக்ஷன் இருக்குல்ல. ஏன்னா வந்து ஒஸ்ட்டு. ஃபார் எக்ஸாம்பிள், நேற்று ஒரு டி நகரில் கரண்ட்டில் ஒரு ஆட்டோக்காரனை அடித்து போலீஸ்காரன், குடிகார நாய், இந்த ஒயின் ஷாப்பை க்ளோஸ் பண்ணால் அந்த குடிகார நாய் போலீஸ் இருக்காது. ஸோ ஒரு 99 போலீஸ் நல்லவன், அந்த ஒரு போலீஸ் வந்து கெட்டவனா இருக்கான்ல, அந்த கெட்டவன் தான் இந்த டி நகரில் ஒரு ஆட்டோக்காரனை அடிச்சிருக்கான். பட் அங்கே என்ன நடந்ததுன்னு நமக்கு முழுசாக தெரியாது. ஏதோ கேட்டதுக்கு ஆட்டோ ஏடுறான்னு சொல்லி, நான் ஓரமாக தான் சார் இருக்கேன், ஆட்டோக்காரன் சொல்லியிருக்கேன், எறான்னு சொல்லிட்டு இழுத்து கூட அடிச்சிருக்கான். இன்னொரு ஆட்டோக்கார போயிட்டு அவங்க வீட்டில் சொல்லி கூப்பிட்டு வந்திருக்காங்க ஆட்டோ ஸ்டாண்டுக்கு. அந்த பொண்ணுலாம் வந்து கேட்டு அந்த பொண்ணையும் அடிச்சிருக்கான். ஸோ ஏதாவது திஸ் இஸ் டூ மச். டூட்டியில் ஏன் குடிக்கிறீங்க? ஆனால் வந்துட்டு ஸோ வந்து இதுக்காக கூட ஒரு 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 எதிர்ப்பு கூட தெரிவிக்கல இப்போ டிஎம்கே சைட்லேருந்து. ஸோ ஒஸ்ட்டு ஆட்சினா அது டிஎம்கே ஆட்சி அண்ட் ஏடிஎம்கே ஆட்சி தான். பெஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னா அது டிவிகே ஆட்சி தான் அமையணும். ஸோ அதுக்கு மக்களே விசில் சின்னத்தில் ஓட்டு அடிங்க, அவரை சிஎம் ஆக்குங்க. அவ்வளோதான் நான் சொல்ல வரது. என்னன்னா, நம்ம கண்டிப்பாக விஜய் சாருக்கு ஓட்டு போட்டோமா, ஸோ கண்டிப்பாக நல்லது நடக்கும். ஏன்னா அவங்களோட கேண்டிடேட் எல்லாமே வந்து ஒரு ஏழ்மையான நிலையில் இருக்கும். இதுலேயும் பணக்காரங்க இருக்காங்க, ஏழைங்க இருக்காங்க. சில கட்சிக்காரங்கிட்ட கார் இருக்குது, சில எம்எல்ஏ கேண்டிடேட் கார் இல்லை. ஸோ அதனால் வந்து செலக்ட் பண்ணி தான் வச்சுருக்காரு. ஸோ ஆட்டோக்காரங்களாக கூட, டிரைவரோட மகனாகட்டும், இல்லை பாட்டாளி ஏழையான ஆகட்டும், சிவகாசியில் அந்த பொண்ணோடும், இவங்க இந்த திருமயம் அந்த பொண்ணும் நிறைய இடத்துல வந்து லேடிஸ் ஜென்ஸ் மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க. இதில் ஒன்று மட்டும்தான் அஜிதா அவங்களுக்கு மட்டும்தான் தரல தூத்துக்குடியில். பட் அது உள்குத்து என்னன்றது நமக்கு தெரியும். ஸோ அதனால் மக்களே அவர் செலக்ட் பண்ணி கொடுத்துருக்காரு, நல்லா தான் கொடுத்துருக்காரு. அதனால் நமக்கு நல்லது நடக்கணும்னா கண்டிப்பாக விஜய்க்கு ஓட்டு போட்டே ஆகணும். ஸோ மக்களே சிந்திச்சு செயல்படுங்க, விசில் சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க. மக்கள் லைஃப் நல்லா இருக்குன்னா விசில் சின்னம். வருங்கால சிஎம் விஜயா தான் இருக்கணும், வேறு சிஎம் யாரும் இருக்கக்கூடாது. மக்களை சிந்தித்து செயல்படுங்க, விசில் சின்னத்தில் ஓட்டு போடுங்க. வெற்றி நமதே, வெற்றி நிச்சயம்.